ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பது ஷாப் தமிழா. நான் உங்கள் சரவணன். இந்த வீடியோவில் நம்ம போட்டோட 161 தான் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே தெரிய ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்தி ஆல் அப்படின்றத செலக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் நினைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இந்த ஏர்பட்ஸை வந்து நம்ம கிவேவே தான் தரப்போகிறோம். அதாவது நம்ம சேனலில் வந்து இப்போ 100 சப்ஸ்கிரைபர் வந்து தொட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த ஏர்பட்ஸை கிவேவே தரப்போகிறோம். இந்த கிவேவில் எப்படி வின் பண்ணுறது, எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இந்த கிவேவோட வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ முன்ன அன்பாக்சிங் பண்ணிடலாம். இது போட்டோட 161 மாடல். ஸோ அதில் வந்து 10mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணோன்னே மேலேயே கேஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி அப்புறமா பார்ப்போம். அடுத்தது இந்த பக்கம் சின்னதாக குட்டியாக ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். என்ன சார்ஜிங் கேபிளும் எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. இது டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம். ஸோ இது ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா ஏர் டிப்ஸில் வந்து எதுனா சார் இஷ்யூ, அதாவது கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் அண்டு கால் பேசும்போது என்ன சார் இஷ்யூன்னா, ஸோ இதை வச்சு நம்ம வந்து அதை ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்குன்னா இத்தசோடு மேனுவல் இருக்குது, யூசர் மேனுவல். ஸோ பார்ப்போம். இங்கே பாருங்கள், சும்மா ரயில் பெட்டி ஆட்டம் என்னம்மா நீளத்தை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் படித்து நாம் என்னைக்கு நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இன்னொரு எக்ஸ்ட்ரா வந்து இது கொடுத்துருக்காங்க. அதனால தான் இன்னொரு வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ கார்டு, அதாவது தேங்க்யூ பர்ச்சேஸ் பண்ணதுக்கு தேங்க்யூன்ட்டு ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பாக்ஸில் எதுவும் கிடையாது. ஸோ அதுதான் முன்ன பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தரலாம். மேலே அசாப் சார்ஜர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது வந்து குயிக்காக வந்து சார்ஜ் ஆகுமா. ஸோ அடுத்தது பார்த்திங்களா IWP கனெக்டிவிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து குயிக்காக வந்து கனெக்ட் ஆகுமா. அடுத்தது 10mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்டு குவாலிட்டிக்கு பஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது 1 டச் வாய்ஸ் அசிஸ்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு. ஸோ பேக் சைடு பார்த்தோமா 20 ஹவர்ஸ்க்கான ப்ளே பேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் IPX5 வாட்டர் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டச் கண்ட்ரோல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்றத. ஸோ இதுதான் கேஸ், அதாவது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ ப்ளூ கலர் தான் இந்த கேஸ். நான் ஆர்டர் போட்டது வந்து ப்ளூ கலர் தான். ஸோ இதோட மேக்னெட் குவாலிட்டி முன்ன பார்ப்போம். ஸோ மேக்னெட் குவாலிட்டி ஓகே, உள்ளே வந்து பட்ஸ் இருக்குது. ஸோ மேக்னெட் குவாலிட்டி ஓகேவாக இருக்குங்க. அது நெக்ஸ்ட்டு பார்த்தோமா இதோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துடலாம். ஸோ 10mm டிரைவர் கொடுத்துருக்கிறதுனால இதோட சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. பட் ஃபுல் சவுண்டு வச்சா வெளியிலே கேட்குது. எந்த அளவுக்கு அப்படின்றத நீங்களே கேளுங்க. ஸோ உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். ஃபுல் சவுண்டு வச்சுருக்கேன். இப்போ நீங்களே கேளுங்க. பாருங்கள், மைக்கிலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் வைக்கிறேன். ஸோ இனிமேல் போட்டோன்னா காப்பிரைட் எனக்கு போட்டுருவாங்க. அதாவது கால் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ கால் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குங்க. இன்டோர்லேயும் அவுட்டோர்லேயும் ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்குது. ரொம்ப வந்து லோன்னுலாம் சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. ஓகே அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்குது. இதை 1 டச் பண்ணால் வந்து கால் அட்டன் பண்ணிக்கலாம். இன்னொரு டச் பண்ணால் கால் வந்து கட் பண்ணி. ஸோ சாங் கேட்டுக்கும்போது டபுள் டேப் பண்ணால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி வேணாலும் போய்க்கலாம். ஸோ அதாவது உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ரைட் அண்ட் லெஃப்ட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் டச் பண்ணுறது மூலிமா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போய்க்கலாம். அடுத்து IPX5 வாட்டர் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதில் எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டச் கண்ட்ரோல் தாங்க. ஸோ டச் கண்ட்ரோல் மட்டும் கொஞ்சம் வந்து இதாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா பைக்லேயோ இல்லை எங்கேனாச்சும் நம்ம ஒரு ஒர்க்கில் இருக்கும் போதோ பார்த்திங்கன்னா நம்ம எங்கே டச் இருக்குது அப்படின்னு தேடி தான் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும் என்னாசம் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணியிருந்தாங்களா ஓகே நல்லா இருந்திருக்கும். அதாவது இந்த கிவேவில் எப்படி வந்து வின் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராக இருந்தால் மட்டுமே போதும், நீங்கள் வந்து வின்னர் தாங்க.
அதாவது நாம் வந்து ஒரு சம்திங் 28 வீடியோ நம்ம போட்டிருப்போம். அதில் ஒரு பாதி வீடியோ வந்து பார்த்துருந்தீங்களாவே போதும். அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நமக்கு வந்து டெலிகிராம்லேயே அண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே இருக்குது. மற்றபடி இதில் வந்து குறை சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அதாவது 1000 ரூபாய்க்கு வந்து இந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த கிவ்அவே வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம்.